ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் மாநில கூட்டமைப்பினுடைய தலைவர் சகோதரர் திரு ஆர் இளங்கோவன் அவர்களே, மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சார் திரு ஏகேஎம் பால் அவர்களே, முன்னாள் எம்பி கழக அமைப்பு செயலாளர் திரு என் சந்திரசேகரன் அவர்களே, கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அறிவிச்சவர் திரு ஏ நல்லதீபி அவர்களே, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு ஏ பி ஜெயசங்கரன் அவர்களே, ஏற்காடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சகோதரி திருமதி பி உஷாராணி அவர்களே, ஓமலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் சகோதரர் திரு ஆர் மணி அவர்களே, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அறிவிச்சவர் ஜி வெங்கடாஜலம் அவர்களே, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அறிவிச்சவர் திரு வெற்றிவேல் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு காவேரி அவர்களே, முன்னாள் எம்பி திரு பன்னீர்செல்வம் அவர்களே, எடப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் சேர்மன் அறிவிச்சவர் ஏ மாதேஷ் அவர்களே, எடப்பாடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அறிவிச்சவர் திரு கே துரை என்கின்ற மாதேஸ்வரன் அவர்களே, கொங்கனாவரம் ஒன்றிய கழக செயலர் திரு ஏ ராஜேந்திரன் அவர்களே, கொங்கனாவரம் முன்னாள் சேர்மன் சகோதரர் கே கே மணி அவர்களே, நங்கவழி வடக்கு ஒன்றிய திரு சி மாணிக்கவேல் அவர்களே, நங்கவழி தெற்கு ஒன்றிய திரு எம் செல்வம் அவர்களே, எடப்பாடி நகர கழக செயலாளர் வரவேற்புரை ஆற்றிய அறிவு சகோதரர் திரு எம் முருகன் அவர்களே, பேரூர் கழக போலாமட்டி பேரூர் கழக திரு பி கே காளியண்ணன் அவர்களே, கொங்கனாவரம் பேரூர் கழக திரு சாமி என்ற ஜி பழனிசாமி அவர்களே, நங்கவழி பேரூர் கழக செயலாளர் அறிவிச்சர் திரு ஆர் சேகர் அவர்களே, வனவாசி பேரூர் கழக திரு நந்தகுமார் அவர்களே, ஜலண்டாபுரம் பேரூர் கழக திரு SRT சிவகுமார் அவர்களே, நங்கவழி ஊராட்சி ஒன்றிய முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சகோதரி திருமதி பானுமதி பாலசுப்ரமணியம் அவர்களே, வனவாசி பேரூர் மன்ற முன்னாள் தலைவர் அறிவிச்சவர் திரு ஞானசேகரன் அவர்களே, எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திரு எம் குப்பமால் அவர்களே, முன்னாள் சேர்மன் அறிவிச்சர் திரு கதிரேசன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக நிர்வாகிகளே தொண்டர்களே, பாமக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே, நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாக்கா பெருமக்களே, நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை சுமார் 98,000 வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்து தமிழகத்திலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தான் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி என்ற பெருமையை தேடித்தந்த எடப்பாடி தொகுதி வாக்காளர் மக்களுடைய பாதம் அணிந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றிக்காக பாடுபட்ட கழக நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக தலைமை தாங்கி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே வெற்றிக்காக பாடுபட்ட நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களே, IJK தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்களே, புதிய நீதி கட்சி தலைவர் திரு AC சண்முகம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா திரு GK வாசன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக சேர்ந்த தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களே, புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர்
முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு என்ஆர் தனபாலன் அவர்களே, மற்றும் நம்ம கூட்டணியில் அங்க வைத்த கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, மற்றும் நம்முடைய வெற்றிக்காக பாடுபட்ட பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, அதோடு இங்கே வருகை புரிந்த அத்தனை வாக்காளர்களுக்கும், பொதுமக்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். இன்றைய தினம் தமிழகத்தில் 234 தொகுதி, 234 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 இடங்களில் வென்றது. கூட்டணி 6 இடங்களில் வென்றோம். இந்த 234 இடத்துல அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த வெற்றியை தேடி தந்த அத்தனை பெருமையும் வந்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்களையே சாரும். இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. அதே போல வெற்றி வாய்ப்பை இழந்த கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது தொடர்கதை தான். ஆகவே வெற்றி தோல்வி என்பது அவ்வப்போது தேர்தல் ஏற்படுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப அமையும். அதே போலதான் இன்றைக்கு நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கிட்டத்தட்ட நம்முடைய கூட்டணி 1,35,00,000 வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதல் இடத்தை பிடிக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு 1991 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் 2 இடத்துல தான் வெற்றி பெற்றது. ஆனால் 1996 ஆண்டு மீண்டும் அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தது. 96 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 இடங்களில் தான் நாம் வெற்றி பெற்றோம். இப்பொழுது 47 இடங்களில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 4 இடத்திலே வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடின உழைப்பால் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று அடுத்து 2001 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 2006 மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. அண்ணா திமுக 61 இடங்களிலே நாம் வெற்றி பெற்றோம். 2017 நாம் ஆட்சி பிடித்தோம். 2016 ஆட்சி பிடித்தோம். 2021 மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். சுமார் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே ஆட்சி அமைத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். 2 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தால் 43 இடங்கள் நாம் வெற்றி பெற்றிருப்போம். நாமும் கூட்டணியும் ஆட்சி அமைத்திருப்போம். 2021 கூட்டணியிலே 9 இடம் ஆக மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 75 இடங்களை நாம் பெற்றோம். இப்பொழுது 2026 இந்த தேர்தலிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைத்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டோம். அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டும் 47 இடங்களிலே வென்றது. கூட்டணி 6 இடங்களிலே வென்றது. ஆக இது சாதாரண வெற்றி அல்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இடைத்தேர்தலாகட்டும் அல்லது அடுத்து வருகின்ற தேர்தல் பொது தேர்தலாகட்டும் நிச்சயமாக உங்களுடைய துணை கொண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் 2 இடத்துல தான் எம்பி ஜெயிச்சோம். 2 இடத்துல தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்ற தேர்தல் 1980. அதுக்கு பிறகு உடனடியாக சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்பொழுது எல்லாம் பேசிக்கொண்டார்கள்.
புரட்சியாளர் இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் வெற்றி பெறாது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் குரல் எழுப்பின. ஆனால் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தலைமையிலே ஒரு சிறப்பான ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடித்தது. அது வரலாறு. இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெறல, 108 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 8 மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட அவர்கள் வெற்றி பெறவில்லை. இன்றைக்கு அவர் பல கட்சிகள் ஆதரவு கொடுத்து தான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. இன்று ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதில் 2 கால் தான் இன்றைய ஆட்சியாளருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமை தான் டிவிக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் டிவிகே தலைவர் குறிப்பிட்டார், 2 திராவிட கட்சிகளும் அகற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சியிலே வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் டிவிகே ஆட்சிக்கு முட்டு கொடுத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தயவை, அதான் அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் சில கட்சிகள் ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு டிவிகே ஆட்சியில் இருக்குது. தனி பெருமையாண்மையோட ஆட்சி அமைக்கல. அவர்கள் தயவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த நாட்கள் தான் இவர் ஆட்சியில் இருப்பார் என்பதை அவர்கள் எண்ண வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல பொறுத்தவரை பீனிக்ஸ் பறவைகளை போல உயிர் பெற்று மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை மக்கள் ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு டிவிக்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சது வெளியில் வந்த செய்தி, தேர்தல் நேரத்தில் டிவிகே தலைவர் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். அந்த 10 லட்சம் கோடி கடன் இருப்பது என்று குறிப்பிட்ட பிறகு டிவிகே தலைவர் அதனுடைய கட்சியின் சார்பாக பல தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டார். டிவிகே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் எல்லா குடும்ப தலைவிக்கும் 2500 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். 6 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுப்பதாக அறிவித்தார். பிறக்கும் குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவதாக சொன்னார். 1 மாசத்துல பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போட்டாங்களா? திருமணத்திற்கு 1 சவரன் 1 பவுன் நகை அதோட பட்டு சேலை கொடுப்பதா சொன்னார். கொடுத்தாரா? இந்த 1 மாசத்துல திருமணம் ஆச்சு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு. அத்தனையும் கவர்ச்சிகரமான அறிவிப்பு. எதுவுமே நடக்கல. எந்த அறிவிப்பு இது வரைக்கும் வெளியிடல. ஆக இப்படித்தான் 2021 சட்டமன்ற பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைந்தவுடனே மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னாங்க. வந்தவுடனே கொடுக்கல. 1 வருஷம் கொடுக்கல, 2 வருஷம் கொடுக்கல. தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதை ஏன் இதுவரை நிறைவேற்றவில்லை என்று 28 மாத காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் குரல் கொடுத்தோம். அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து பேசி வந்தோம்.
வேற வழி இல்லாம திமுக முதலமைச்சர் 28 மாசம் கழிச்சு தான் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தார். அதுபோல இன்றைய தினம் ஆட்சியிலே அமர்ந்த திமுக தலைவர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் வெற்றி அறிவிப்பா எழுத நிறைவேற்றுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஆண்டுக்கு 2500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக என்று கருதினால் சுமார் 1.5 கோடி பேருக்கு கொடுப்பதாக தகவல். இப்பொழுது மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1.5 கோடி பேருக்கு தமிழ்நாட்டிலே வழங்குவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே சுமார் 45,000 கோடி தேவை. எங்கே பணம் இருக்கின்றது? மக்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? ஏற்கனவே நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் தெரிவித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிடுகிறீர்கள். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தட்டி கழிப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். அதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நேரத்தில் கொடியிட்டு காட்ட தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் ஒரு திரு முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்கள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்க. என்னென்ன திட்டம் நிறைவேற்றப்படும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற விவரம் இதுவரைக்கும் அறிவிக்கல. ஒவ்வொரு திட்டத்திற்கும் எவ்வளவு நிதி அதையும் அறிவிக்கல. எதையுமே அறிவிக்காத வெற்று அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற அரசாங்கம் டிவிக்கு அரசாங்கம் என்பதை நேரத்தில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். எல்லாமே வெற்று அறிவிப்பு. கடந்த கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு பேரை வைப்பாங்க, ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். அதை போலதான் இன்றைய இருக்கின்ற அரசாங்கமும் டிவிக்கு அரசாங்கமும் திட்டத்தை அறிவிக்கிறாங்க. நிதி ஒதுக்கல, என்ன திட்டம் எந்த மாவட்டத்தில் நிறைவேற்றணும் எதுவுமே சொல்லல. மக்கள் கேட்குறாங்க, விரைவில் வெளியிடுங்க. இன்றைக்கு டிவிக்கு கவர்ச்சிகரமாக அறிவிப்பு. தேர்தல் நேரத்தில் பல ஆசை வார்த்தைகளை பேசித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, மறந்து விடாதீங்க. இது எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு தெரியல. விரைவிலே மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினர் டிவிக்கு தலைவர் யாரையுமே அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியில் கலந்து ஆலோசனை செய்யாமல் அறிவிச்சதாக பத்திரிகையில் வெளியே செய்தி வந்திருக்குது. அந்த கட்சியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்குது, IUML இடம்பெற்றிருக்குது, CBI இடம்பெற்றிருக்குது, CPM இடம்பெற்றிருக்குது, VCK இடம்பெற்றிருக்குது. இதெல்லாம் யாருமே கலந்துக்காத ஒரு அறிவிப்பு வெளியிட்டதாக பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்குது. அந்த தலைவர்களும் பல்வேறு விமர்சனத்தில் பேசி வராங்க. இன்றைக்கு அந்த கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது. அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் ராஜ்யசபாவுக்கு அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் வலைதளத்திலே. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்ற ஒரு பெயரை வச்சுட்டாரு. உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சி அதுக்கு தெரியல, தெரிஞ்சவரை கருத்து சொல்லியிருக்காங்க. ஆக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் வந்தாச்சு. இது எத்தனை நாளைக்கு இந்த ஆட்சி நீடிக்கும் என்று தெரியல. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுறாங்க, நேர்மையான அதிகாரிகள் நாங்கள் நியமித்து விட்டோம். நேர்மையான IAS அதிகாரிகள், நேர்மையான IPS அதிகாரிகள் நியமித்து விட்டோம், சிறப்பான ஆட்சி நடக்குன்னு சொல்றாங்க. இந்த அதிகாரிகள் எல்லாம் எல்லா ஆட்சியிலும் இருந்த அதிகாரிகள் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இவர் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள்லாம் திமுக ஆட்சியில் இருந்தாங்க, அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாங்க, அவர்கள் தான் நீங்க நியமிச்சிருக்கிறீங்க. புதுசா எந்த அதிகாரியும் நீங்க தேர்ந்தெடுத்து நியமிக்கல. அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் வழிகாட்டியின் பேரில் தான் அரசு அதிகாரிகள் செயல்படுவாங்க. அதுக்காகத்தான் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் மூலமாக இன்றைக்கு அரசை ஏற்படுத்துறாங்க. அந்த அரசுல முதலமைச்சர் சொல்லுகின்ற வழிகாட்டின்படிதான் ஆட்சி நடக்கும். அதுதான் ஜனநாயகம். அப்படித்தான் தேர்தல் நடந்து முடிந்து உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஆக அரசு அதிகாரிகளே
அரசு உயர் அதிகாரிகளே அரசை நடத்த வேண்டும் சொன்னா முதலமைச்சர் எதற்கு? மக்கள் கேட்கிறாங்க. முதலமைச்சருக்கு வேலையே இல்லையே, அரசு அதிகாரிகளே அரசாங்கத்தை நடத்திட்டு போயிடலாமே. அப்படி உங்களுடைய நோக்கம் தான் என்ன? மக்கள் கேட்கிறாங்க, அதை முதலமைச்சர் விளக்க வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு டிவிக்கு ஆட்சி அமைந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதை நாம சொல்லல, அவர் முதலமைச்சர் ஆவதற்கு உறுதுணையாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை குறிப்பிடுறாங்க, அவருடைய தலைவர்கள் குறிப்பிடுறாங்க, சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும். நாம் சொல்லல, டிவிகே தலைவர் முதலமைச்சர் ஆவதற்கு துணை நின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் குறிப்பிடுகிறாங்க. இதுக்கு பதில் என்ன? இன்றைக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி மோசமாக இருந்ததோ, கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு எப்படி இருந்ததோ அது தொடர்கதையாக இந்த ஆட்சியிலும் இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை என்பதுதான் புலப்படுகிறது. இன்றைய முதலமைச்சர் அங்கே கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்று நன்றி சொல்ல போனார். நன்றி சொல்லுகின்ற இடத்துல அவர் சொன்ன கருத்து, அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, தீர்ந்து போன கட்சி மற்றும் சிலர் என்று பேசினார். அண்ணா திமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்ச கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2011 2021 வரை எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக ஆட்சி என்பதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும். ஏதோ பதவி வந்துட்டது, தலைகால் புரியாம ஆடுறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறாங்க, பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும். அது இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். இன்றைய தினம் அண்ணா திமுக அரசாங்கம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கல்வியில முதலிடம், வேளாண்மை தொடர்ந்து உணவு தானிய உற்பத்தி பெருக்கி கிறிஸ் கருமா விருதை தொடர்ந்து 5 முறை பெற்றோம். மருத்துவத்தில் அதிகம், நீர் மேலாண்மை, தொழில்துறை, சாலை வசதி, அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி, இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நீங்க கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நாம் எந்த இடத்தில் வாக்குகளை கேட்டாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம், எங்களுக்கு வாக்களிகள் என்று மக்களை கேட்டு வாக்குகளை பெற்றோம். மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி துணிச்சோடு மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் தோன்றி நடித்து அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். முதலமைச்சர் அவர்களே, மக்களுக்கு சேவை செஞ்சு நீங்கள் வெற்றி பெறவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளாலும் சரி, கூட்டணி கட்சி நிர்வாகிகளாலும் சரி, அந்தந்த பகுதியிலே மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக சேவை செய்ததன் மூலமாக அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்னைக்கு பல்வேறு திட்டம், அத்திக்கடை அவனாசி திட்டம், 100 ஏரி திட்டம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடப்பில் போட்டிருந்தது. இந்த அரசாங்கமாவது அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி நகர மக்கள் 30 வார்டுக்கும் தங்குதடி இல்லாத பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேணும்னு கேட்டீங்க. காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் 30 வார்டுக்கும் தடையில்லாமல் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல
எடப்பாடி ஒன்றியம், மங்களாவரம் ஒன்றியம், மகடஞ்சாவடி ஒன்றியம் கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து மேல்நிலை தொட்டிகள் கட்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கணும். மேச்சேரி நங்கவலி கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதே போல நங்கவலி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, ஜலடாபுரம் பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கையில் ஏற்று அந்த கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் தங்குதடை இல்லாமல் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட கல்லூரி இன்றைக்கு எடப்பாடியிலிருந்து சங்ககிரி போகின்ற அந்த பாதையில் பிரம்மாண்டமான அரசு கலை கல்லூரி 2000 பேர் படிக்கிறாங்க. 2000 பேர் நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொழில்கின்ற குடும்பத்திற்கான மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு வனவாசி பகுதியிலே, நங்கவல்லி ஒன்றியத்திலே வனவாசி பகுதியிலே பாலிடெக்னிக் கல்லூரி சுமார் 1000 பேர் படிக்கிறாங்க. பிடெக் கல்லூரி கொங்கனாவரம் ஒன்றியம் எட்டிக்கொட்டை மேட்டில் கட்டியிருக்கிறோம். நான் திறக்கல இந்த ஆட்சியில். சிட்கோ தொழிற்பேட்டை அங்கே எட்டிக்கொட்டை மேட்டில் கொடுத்துருக்குறோம். துணைவன் நிலையம் கொடுத்துருக்குறோம். நல்ல சாலை வசதி, பாலங்கள், மருத்துவமனை கட்டிடம், ஆரம்ப சுகாதார நிலையம், பிஹெச் நிறைய திறந்தோம். கால்நடை மருந்துகள் திறந்திருக்கிறோம். அம்மா மினி கிளினிக் பல இடத்துல திறந்தோம். திமுக ஆட்சியில் மூடிட்டாங்க. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசு. மாதிரி பள்ளி கொடுத்தோம். இங்கே கூட இந்த பாலத்தை கட்டி கொடுத்தோம். இங்கே விளையாட்டு வீரர்கள் விளையாடுவதற்காக நம்ம விளையாட்டு நம்முடைய அரசு மேல்நிலை பள்ளியில் 3.5 கோடியில் விளையாட்டு மைதானம் அதிமுக ஆட்சியில் போட்டோம். அதை போராடி வாதாடி இப்பொழுது பணி நினைந்துட்டு இருக்குது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நகராட்சி, பேரூராட்சியில், ஊராட்சி ஒன்றியத்தில் அங்கங்கே மினி பவர் பம்ப் கிட்டத்தட்ட 160 இடத்துல நான் கட்டி கொடுத்துருக்கிறேன். இப்படி பல சேவைகள் செய்த காரணத்தினால தான் இன்னைக்கு எடப்பாடி தொகுதிக்கிற வாக்காளர் மக்கள் சுமார் 98,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்திருக்காங்க. உழைப்புக்கு எனக்கு இந்த பரிசை தந்திருக்கின்றீர்கள். வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாண்பு அம்மாவில் சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் சொன்னாங்க. நாம அதிமுக ஆட்சியில் செய்து காட்டணும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இன்றைய தினம் டிவிக்கு அமைச்சரவையில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுகிறார். அவர் ஒரு கட்சியில் இல்லை, பல கட்சியில் இருந்தவர். முதல்ல திமுகவில் இருந்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர். இரண்டாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார். இப்போது டிவிகேல இருக்கார். அடுத்தது எந்த கட்சிக்கு போவார் தெரியல. ஆக நாங்கள்லாம் அப்படி அல்ல. நான் 1974 சிலுவமலை கிழக்கழக செயலாளராக பணியாற்றி கிட்டத்தட்ட எண்ணி பாருங்க 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றேன். மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறேன். கட்சிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு பேசுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளும் வென்று மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு துணை நிற்பார்கள். எந்த கொம்பனாலும் அதிமுகவை உடைக்கவோ முடக்கவோ முடியாது. இது இருவரும் தலைவர்கள், பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி, மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி. இருவரும் தலைவர்கள் தெய்வமாக நின்று ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. தப்பு கணக்கு போடாதீங்க. திரையுலகில் தோன்றி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. நாங்கள் மக்களிடத்தில் உழைத்து சேவை செய்து ஆட்சியில் இருந்தோம். புரிந்து கொண்டு பேச வேண்டும். அதே போல கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ என்னாச்சு? அவரே தோத்து போயிட்டார்.
ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது ஜாக்கிரதையா பேச வேணும். ஆட்சி இருக்கும்போது தலைகால் புரியாமல் பேசக்கூடாது. ஆக ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிகே தலைவர் அவர்களே, டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, அடக்கி வாசிங்க. இல்லைன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே வரும். என்னை 10 தேர்தல் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னவர், அவர் தோற்று போனார். உங்களால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் மக்களால் 98,000 வாக்குகள் அதிகம் பெற்று தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை நீங்கள் தேடி தந்திருக்கிறீங்க. அரசியலில் எது வேணாலும் நடக்கும். அதை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கமும் இந்த கட்சியும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டத்தில் அதிமுக கட்சி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி உட்பட 7 இடத்துல நாம ஜெயிச்சிருக்கிறோம். 7 சட்டமன்ற தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம். தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதிக இடங்களிலே வெற்றி பெற்ற மாவட்டம் சேலம் மாவட்டம். எப்பொழுதும் சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை இந்த தேர்தலில் நாம் நிரூபித்து காட்டுகின்றோம். அதே போல இன்றைய தினம் சில எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் பேசி விலை போய் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இந்த 4 எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தலைமை கழகம் அறிவிக்கப்படுகிறது 4 சட்டமன்ற தொகுதியிலும். அதன் மூலமாக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் ரத்தத்தை வீரியாக சிந்தி அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டாங்க. அதையெல்லாம் மறந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு மாற்று கட்சிக்கு போயிருக்கிறீங்க. விரல் இருக்கிற மை கூட அழியல, விரல் இருக்கிற அதற்குள்ள கட்சி மாறி இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு துரோகம் செய்கிற எவராக இருந்தாலும் இருவரும் தலைவருடைய ஆத்மா மன்னிக்காது. அது மட்டுமல்ல, கழக நிர்வாகிகளுக்கு துரோகம் விளைவித்துட்டீங்க. வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் நீங்க துரோகம் விளைவிச்சிட்டீங்க. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் இவர்கள் வெற்றி பெறுவதற்காக கால் கடுக்க நின்று வாக்காளர்கள் வாக்களித்தாங்க. எதற்காக? 2 லட்சத்துக்கு வாக்களித்தாங்க. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அதையெல்லாம் மறந்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் துரோகம் விளைவிச்சீங்க. வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் நீங்கள் துரோகம் விளைவிச்சிருக்கிறீங்க. ஆக உங்களை வரலாறு மன்னிக்காது என்பதை நேரத்திலே குறித்து காட்டுகிறேன். அதே போல இன்றைய தினம் பல பேர் இந்த கட்சியில் சுகத்தை அனுபவிச்சுட்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அமைச்சராக இருந்து பல்வேறு வசதி வாய்ப்புகள்லாம் பெற்றுட்டு இன்றைய தினம் மாற்று கட்சிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒருவன் கூட வெளியிலே செல்லவில்லை. அண்மையிலே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் என்ற இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர்த்தக அணியினுடைய இணைச் செயலராக பணியாற்றிய அருமை சகோதரர் திரு KS மகேந்திரன் அவர்கள் மன உளைச்சியால் இப்படிப்பட்டவர்களால் அந்த இயக்கத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு முடக்க பார்க்கிறாய் என்று வேதனையோடு தன்னை தானே அழித்து கொண்டார். அப்படிப்பட்ட உணர்வுபூர்வமான தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தொண்டர் நிறைந்த இயக்கம். தன்னுடைய உயிரை பணம் வைத்தாவது ஆட்சியிலே அமர வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனை சோதனைகளை நம்முடைய தலைவர்கள் சந்தித்தார்.
பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தால் பல்வேறு சோதனை சந்தித்தார்கள். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்துக்கு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு சோதனையை சந்தித்தார்கள். ஆக நம்முடைய தலைவர்கள் எப்பொழுது கட்சி ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இன்று வரை பல்வேறு சோதனைகளை சந்தித்து வெற்றி கண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆகவே எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்கள் வைத்த கோரிக்கைகள் பெரும்பான்மையான கோரிக்கைகளை நான் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக சரி, அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, பெரும்பாலான கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். உங்கள் வீட்டில் ஒருவனாக இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் உங்களுக்காக பாடுபடுவேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன். நான் செல்லும் பாதை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் இதையும் புரட்சித் தலைவி அம்மா வழிகாட்டி காட்டிய வழியில்தான். என்றைக்கும் தடமாற மாட்டேன். அவர்களுடைய போதனைகளை மனதிலே தாங்கி தமிழக மக்களுடைய நல்வாழ்விற்காக காலம் முழுவதும் உழைப்பேன், மக்களுக்கு சேவை செய்வேன். இன்றைக்கு 4 பேர் ராஜினாமா செய்தாலும் அதற்கு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் நம்முடைய கூட்டணியோடு போட்டியிட்டு 4 தொகுதியிலும் மக்களுடைய பேராதரவோடு வெற்றி பெறுவோம். அதோட இந்த சிறப்பான நன்றி அறிவிப்பு கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள பொதுமக்களுக்கும் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து, நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தொடர்ந்து எனக்கு வெற்றி தேடி தந்திருக்கின்ற எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் எப்பொழுதும் என்னை நேரிலே வந்து சந்திக்கலாம். உங்களுடைய கோரிக்கையை என்னிடத்திலே வழங்கலாம். அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த சிறப்பான நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும், பல்வேறு தொகுதியிலிருந்து மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும், பொதுமக்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.